அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாமத் சமையல் சேனல். நம்மளோட சேனலில் ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுவும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. நம்ம கிட்ஸுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு டென்ஷனே இல்லாமல் டக்குன்னு பேக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரம்ஜான் டைமில் ரோஸா இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நம்ம சமைச்சு பசங்களுக்கு கட்டி கொடுக்க சமைக்கிறதுக்கு. ஸோ இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். எப்பவுமே பெரிய தக்காளி கொஞ்சம் சமையல் டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் இப்போ இதை எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கூட அதில் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். நான் அரைச்ச விழுது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டேன். அங்கங்கே கொஞ்சம் பல்ப் இருந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். அந்த தொக்கு நல்லா வெந்து வரும்போது தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடும். ஸோ அங்கங்கே 1-2 பல்ப் இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்ஸி ஜார் எதுவும் கழுவி சேர்த்துடக்கூடாது. தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கக்கூடாது. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இல்லைனா தண்ணி வற்றி விட ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மூடிடுங்க. இல்லை ஹையில் கூட வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காமல் இருக்க இப்படி கிண்டி விட்டால் போதும். நம்ம தக்காளி எந்த அளவுக்கு சேர்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தண்ணி சுண்டி வர நேரம் மாறும். இதில் பார்க்கும்போதே தெரியும் நான் எவ்வளோ தக்காளி விழுது சேர்த்துருந்தேன். இப்போ அது சுண்டி எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு கம்மியானதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு காரம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னு சொன்னால் அளவு அதிகமாக இருக்கும். அதனால தெரியாது. அதனால சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இதில் நான் என்ன சேர்த்துருக்கேன்னு சொன்னால் பெருங்காயத்தூள், வெந்தயத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. அதுக்கப்புறமா இதில் ரொம்ப முக்கியமாக சாம்பார் தூள் சேர்க்கணும். நான் சக்தி சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த சாம்பார் தூளாக இருந்தாலும் சேர்த்துங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் தூள் சேர்த்தா தான். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுட்டோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி தொக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்துடும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாதம் வரைக்கும் கூட ஒன்றுமே ஆகாது. ஆனால் அவ்வளோ நாள் கண்டிப்பாக நிற்காது. பசங்க சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க. இது நம்ம டிஃபனாக இருக்கட்டும், இல்லை ஒயிட் ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.